வெல்கம் டு தி அனிமே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட சாப்டர் 1144 பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தான். இந்த சாப்டருடைய டைட்டில்னு பார்த்தீங்கன்னா எ டைம் ஃபார் வாரியர்ஸ். அண்ட் இதோட கவர் பேஜில் ஹோஸ்டைய க்ரீவை நம்ம யமாட்டோ டீம் டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம ரிப்ளியும் ஃப்ராங்கியும் தான் காமிச்சிருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜெயண்ட் ரோபோட் காமிக்க போகிறாங்கன்னு. ஸோ அந்த ஜெயண்ட் ரோபோட் வந்து பார்க்க ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த ரோபோட் மேலே செடிங்கெல்லாம் வளர்ந்துருக்கு. நான் முடிஞ்ச அதோட ஃபோட்டோவை நான் ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த இமேஜ் கிடைச்சதுன்னா நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த ஒரு ரோபோட்டை பார்த்துட்டு ஃப்ராங்கி என்ன இது அப்படின்னு நம்ம ரிப்ளி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ரிப்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இது என்னவா இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஃப்ராங்கி இந்த மாதிரியான ஒரு சைபருக்கு எப்படி இந்த ஒரு இடத்துக்கு வந்துச்சு, அதுவும் எல்பாப் மாதிரியான ஒரு இடத்துல இது எப்படி இருக்குது அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு சைபார்க்கில் நம்ம பானியும் லிலித்தும் இருக்காங்க. ஆக்சுவலாக பானியும் லிலித்தும் வழி மறந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அண்ட் அவங்க வழி மறந்து தொலைஞ்சிட்டுமேனு கஷ்டப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த சைபார்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லிலித் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ராங்கியை பார்த்த உடனே ஃப்ராங்கி நீ இங்கே தான் இருக்கியா, இதை உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ லிலித் ஃப்ராங்கியை கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அப்போதான் ஃப்ராங்கியே இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்கன்னு கவனிச்சிருப்பாரு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் இங்கே தெரியாம வந்துட்டு எங்களுக்கு வழியும் தெரியல, நல்ல வழியா நீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஃப்ராங்கி என்ன சொல்றாருன்னா, ஜீனியஸ்க்கும் வழி தெரியாம போகுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ரிப்ளி என்ன சொல்றாங்கன்னா, எப்படியே நாங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டுச்சு, அதனால இப்போதைக்கு சேஃப் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ லிலித் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ரோபோட் 3000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே ஃப்ராங்கி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதுக்கு ரிப்ளி சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் இங்க இருக்கிற பீப்புள்ஸுக்கும் இந்த ஒரு ரோபோட் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு ஆரிஜின் தெரியாது அப்படின்ற மாதிரியும் ரிப்ளி சொல்றாங்க. இப்போ லிலித் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்த ரிசர்ச் பண்றது ரொம்ப ஒர்த்தா இருக்கும், அதனால இது என் வீடாவே மாத்திக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ ஃப்ராங்கி என்ன சொல்றாருன்னா, நானும் இது எனக்காக ரிசர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ சடனா பானி கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க அந்த சில்ட்ரன் ட்ரீம்ல வர ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அந்த மான்ஸ்டரை தண்டர் மான்ஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அன்ரியலா இருக்கு அப்படின்னு ஃப்ராங்கி சொல்றாரு. அண்ட் ஃப்ராங்கியை விட ரிப்ளி ரொம்ப ஷாக் ஆகி இருக்காங்க. அவங்களே இது என்ன கைண்ட் ஆஃப் கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த எல்பாஃபோட வெஸ்டர்ன் வில்லேஜ்ல இன்னொரு ஒரு மான்ஸ்டரை காமிச்சிருக்காங்க. அதோட நேம் டிராகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மான்ஸ்டர் அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஜெயன்ஸும் அது கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்காங்க. அண்ட் அதுல ஒரு சில ஜெயன்ஸ் சில்ட்ரன்ஸோட இமேஜினேஷன் எப்படி ரியலா வந்துச்சு, அண்ட் சீஃப்ல எங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நம்ம டோரி பிராகி தான் ஃபுல்லா குடிச்சிட்டே இருக்காங்கல்ல, அதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ப்ரூக் என்ன சொல்றாருன்னா, அந்த மாஸ்டரை பார்த்து இது என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஜெயண்ட் ப்ரூக் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அண்ட் நம்ம ப்ரூக்ல இருக்கிற இடத்துல தான் நம்ம நாமி, ஜின்பே, கோலன் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அங்க இருக்கிற ஜெயன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களா ஒரு விசிட்டரா இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால பாதுகாப்பா ஒரு இடத்துல இருங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஜெயன்ஸ் சொல்றாங்க. அதுக்கு ஸ்ட்ரா ஹேட்ஸ் இல்ல நாங்களும் ஃபைட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அந்த ஜெயன்ஸ் அவங்கள ஃபைட் பண்ண விடல. இப்போ கோலன் இன்னொரு ஜெயன்ட் கிட்ட, நான் ஏன் பேட்டில் ஃபீல்டுக்கு வரக்கூடாது, நான் வந்து கண்டிப்பா ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் ஆப்போசிட்ல இருக்கிற ஜெயன்ட் கிட்ஸ்லாம் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம நாமி இருக்காங்கல்ல, அவங்க ஜருல் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா, அந்த கேஸ்டல்ல ஒரு சில ஜெயன்ஸ் வந்து டிஃபீட் ஆகியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அடிபட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம நாமி இப்போ கூட்டிட்டு போறாங்க. அண்ட் இப்போ ஜருலுக்கு தெரிஞ்சு போச்சு, ஷாங்க்ஸ் மாதிரி இருக்கிற இன்னொரு ஒருத்தன் தான் ஒரு இன்ட்ரோடரா வந்திருக்கான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த அடிப்பட்ட ஜெயண்ட் என்ன சொல்றாருன்னா, அவங்க மொத்தம் 2 பேரும் இருந்தாங்க, 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங், அதுல ஒருத்தங்களுக்கு ரொம்ப வியர்டான எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ ஜின்பே என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல ஸ்ட்ரேஞ்சான பவர்ஸ் டெவில் ஃப்ரூட் மூலியமா தான் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஜருல் என்ன சொல்றாருன்னா, மற்ற ஜெயன்ஸ் கிட்ட ஸ்ட்ரா ஹேட்ஸை தவிர 2 ஹியூமன்ஸ் இந்த ஒரு எல்பாஃப்ல இருக்காங்க, இது எல்லார்ட்டையும் சொல்லுங்க அப்படின்னு ஜருல் அந்த ஜெயன்ஸ் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அண்ட் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள ஃபைன் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ ப்ரூக் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா 2 பேர் மட்டும் தானா, ஏன்னா இங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேர் இந்த ஒரு இடத்துல இருப்பாங்கன்ற மாதிரி நம்ம ப்ரூக் சொல்றாரு. இப்போ நாம என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா மார்னிங்ல சில்ட்ரன்ஸை கிட்னாப் பண்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஊசப் என்ன சொல்றாருன்னா, அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்டேஜா தான் இருப்பாங்க, அதனால கண்டிப்பா அவங்க எல்பாஃப்ல ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஜின்பே என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்களுக்கு கை கொடுக்குறோம், எங்களுக்கு ஹியூமன் சைஸ் ஷிப் வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு ஜருல் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்களா கெஸ்ட், நீங்களா சேஃபா தான் இருக்கணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா ஜருல் ஜின்பே பேச்சை கேட்காம கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் மட்டும் பேசிட்டே இருக்காங்க. இதுல ஜின்பே என்ன சொல்றாருன்னா, இந்த கல்பிரிட்ஸ்ல ஹியூமன் சைஸ்ல தான் இருக்காங்க, அதனால நம்ம டீல் பண்றது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஊசப் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த ஜெயன்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் டீல் பண்ணாங்கன்னா நம்மளால அந்த ஹியூமன்ஸை டீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ப்ரூக் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா எல்பாஃப் ரொம்ப பெரிய
பெரிய ஐலாண்ட். அப்படி இருக்கிறப்ப நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் எப்படி இவ்வளோ பெரிய லேண்டில் அவங்கள கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ கோலன் அவனுடைய வெப்பன்ஸ்லாம் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கான். இப்போ கோலன் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினச்சேன், பட் நீங்களும் என் கூட வரலாம், ஆனால் நான் தான் கேப்டனாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ கோலனுடைய க்ரூ அங்கேருந்து கிளம்புறாங்க. தென் இப்போ நம்ம கங்கோவை காமிக்கிறாங்க. அண்ட் பேக்ரவுண்டில் சன்ரியலமில் இருக்கிற எல்லா வாரியர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரா ஹேட்ஸை தவிர இன்னும் ஒரு சில ஹியூமன்ஸ் இந்த ஒரு லேண்டில் இருக்காங்க, அதனால் அவங்கள பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கிற ஜெயன்ஸுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கங்கோ பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ சம்மர்ஸ் கங்கோ கிட்ட அது டிடி தானே அப்படின்னு கேட்குறாரு. டிடினா டோன் டயல்ஸ். அண்ட் உன்னுடைய ஃபேவரட் சாங் என்னன்னு கங்கோ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கங்கோ என்னோட ஃபேவரட் சாங் நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற கரண்ட் மாடர்ன் சாங்லாம் உனக்கு பிடிக்காது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு குல்லிங்கம் அதில் உனக்கு என்ன சம்மர்ஸ் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அண்ட் அங்கே பாரி யாரோ ஒரு ஜெயண்ட் அந்த சில்ட்ரன்ஸை சேவ் பண்ண போறாரு அப்படின்னு கங்கோ கிட்டேயும் சம்மர்ஸ் கிட்டேயும் சொல்றாரு. அங்கே பார்த்தா நம்ம சால் ஷீல்டோட நின்றுட்டு இருப்பாரு. இப்போ ராபின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிட்ஸ்லாம் அந்த கிளாத்தை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த கிளாத் அந்த ஃபயர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு சால் நான் அவங்கள ஸ்டாப் பண்ணலன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தென் இப்போ சால் என்ன பண்றாருன்னா அந்த ஷீல்டு யூஸ் பண்ணி அந்த சில்ட்ரன்ஸை ஸ்டாப் பண்றாரு. பட் இந்த டைம் சாலுக்கு அடிப்படல, அந்த சில்ட்ரன்ஸுக்கு தான் அடிப்படுது. அண்ட் இப்போ அந்த சில்ட்ரன்ஸை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. அப்படியே மீறி ஸ்டாப் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸுக்கு தான் ஏதோ ஒன்று ஆகுது. இதனாலேயே நம்ம ராபின் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அந்த சில்ட்ரன்ஸ் அங்கே இருக்கிற ஃபயர் நோக்கி போயிட்டே இருக்காங்க. அண்ட் ராபின் சால் கிட்ட இதை பண்றது ஒரு ஃப்ரூட் யூசராக தான் இருக்கும். அண்ட் அவங்க யாரும் இப்போதைக்கு கிட்ட இருக்க மாட்டாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த சில்ட்ரன்ஸை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனாலே சால் என்ன பண்றாருன்னா ஒரு கயிறு யூஸ் பண்ணி ஒவ்வொரு சில்ட்ரனையும் கட்டி இழுக்கிறாரு. அப்படி பண்றதுனால ஒரு சில்ட்ரன் அந்த கிளாத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. பட் கரெக்டா என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் நம்ம சால் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, இந்த ஒரு டைம்ல ஃபென்ரிர் அப்படின்ற ஒரு மாஸ்டர் அந்த ஒரு இடத்துல அப்பியர் ஆகுது. இதை பார்த்துட்டு சாலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ட் சால் என்ன சொல்றாருன்னா, அவங்க இந்த மாஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்றாங்க, இது யார் தான் பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம அந்த வால்ரஸ் ஸ்கூலை பார்த்திருப்போம். அங்க இருக்கிற ஒரு டீச்சர் பிரின்சிபல் கிட்ட எல்பஃப்ல இருக்கிற எல்லா வில்லேஜஸ்லயுமே இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆகியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ புதுசா 2 மாஸ்டரை காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு மாஸ்டருடைய நேம் நிடோகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு மாஸ்டருடைய நேம் கோஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 மாஸ்டர்ஸுமே அந்த ஜெயன்ஸை விட ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் அந்த ஜெயன்ஸை அட்டாக்கும் பண்ணிட்டே இருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் ஒரு செம்ம சீன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாரி ப்ராகி அப்பியர் ஆகி அவங்களுடைய சிக்னேச்சர் அட்டாக்கான ஹக்கோகு சோவஜ் நீட்டி அட்டாக் யூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேர் அப்பியர் ஆனதுனால அங்க இருக்கிற ஜெயன்ஸுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அண்ட் இவங்க 2 பேர் கூட நம்ம ஸ்காப்பர் கபனுமே இந்த ஒரு ஃபைட்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் பிரேக்கான்னு தெரியல, இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு சாப்டர்ல ஒரு முக்கியமான சீனை நோட் பண்ணி ஆகணும் நீங்க. என்னன்னா அந்த சைபார்க் சீனு. அதுல பிராங்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த சைபார்க்கை யூஸ் பண்ணி நான் என்ன கத்துக்க முடியும்னு பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அந்த ஒரு சைபார்க் தான் பிராங்கியோட பவர் அப்பா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சைபார்க்கை அவர் ஆப்ரேட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைபார்க் பார்க்க ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. அண்ட் ரொம்ப ஓல்டாவும் இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு லிலித் தான் அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பிராங்கி அதை ஆப்ரேட் பண்ணுவாரு. அண்ட் அது பிராங்கிக்கு ஏற்ற பவர் அப்பாவும் இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தியரி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனிமே அவள் தாங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று இந்த ஒரு சாப்டர் வீடியோ போட வேண்டியது, பட் என்னால் போட முடியல. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ வந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.